வணக்கம். நம்ம இன்னைக்கு சூப்பராக கிராமத்து முறையில் ஒரு கருவாட்டு குழம்பு பார்க்க போகிறோம். வாங்க பார்க்கலாம். ஃபஸ்ட்டு ஒரு பேன் வைக்கணும், அதில் ஆயில் சேர்க்குறேன். ஸோ கிராமத்து முறை அப்படின்னாலே நம்ம எக்ஸ்ட்ரா எந்த ஐட்டமும் சேர்க்கக்கூடாது. சிம்பிளான இன்க்ரீடியன்ட்ஸ் வச்சு அதிக சுவையில் இந்த குழம்பு செய்யலாம். அதுதான் கிராமத்து முறை. எண்ணெய் நல்லா சூடானதும் கொஞ்சம் தட்டி வச்ச பூண்டு 4 பல்லு பூண்டு எடுத்து தோலோடு தட்டி வச்சுருக்கேன். கூட அதை ஆட் பண்ணுறோம். கூடவே கொஞ்சம் கருவேப்பிலையும் சேர்த்துக்கிறோம். இது ரெண்டும் நல்லா பொரியட்டும். அந்த வாசம் ஃபுல்லாக ஆயிலில் இறங்கணும். வெள்ளாரி வெங்காயம், பெரிய வெங்காயம் பொடியாக நறுக்கி வச்சுருக்கேன். ஒரு 2 வெங்காயம் எடுத்திருக்கேன், பெரிய வெங்காயம். அதை கட் பண்ணி ஆயிலில் சேர்த்து நல்லா பொன்னிறமாகட்டும்னு வதக்க போகிறோம். இப்போ இந்த டிஷ்ஷுக்கு தக்காளி நான் அரைச்சி தான் சேர்க்குறேன். அரைச்சி சேர்த்தா அந்த தக்காளியோட எல்லா ஃப்ளேவரும் நல்லா கிடைக்கும். இன்னொன்று குழம்பும் நல்லா திக்காக வரும். ஸோ அதுக்காக தக்காளியை அரைச்சி சேர்க்குறேன். 4 தக்காளி எடுத்து கூட 2 பச்சை மிளகாவும் சேர்த்து மிக்சியில் நல்லா அரைச்சி எடுத்துக்கிறேன். வெங்காயம் நல்லா கோல்டு ப்ரௌனாக ஆனதுக்கப்புறமா உருளைக்கிழங்கும் கத்திரிக்காயும் போட்டு இந்த குழம்பு நான் செய்கிறேன். ஸோ உருளைக்கிழங்கு, கத்திரிக்காய் நல்லா நீலவாக்கில் நறுக்கின கத்திரிக்காய், உருளைக்கிழங்கை 4ஆக கட் பண்ணி சேர்த்துருக்கேன். ஸோ உருளைக்கிழங்கும் கத்திரிக்காயும் போட்டு இந்த வெங்காயத்தோட ஆயிலையே சேர்த்து நல்லா வதக்க போகிறோம். உருளைக்கிழங்கு, கத்திரிக்காய் நல்லா ஆயிலில் வதங்கினதுமே இதுக்கு தேவையான மசாலாக்கள் சேர்த்துக்கலாம். காஷ்மீரி சில்லி பவுடர் 1 ஸ்பூன் ஆட் பண்ணியிருக்கேன். குழம்பு மிளகாய்த்தூள் 2 ஸ்பூன், ஒரு அரை ஸ்பூன் மஞ்சள் தூள். ஸோ இதுக்கு சேர்க்குற பொடியே இவ்வளோ தான். அதிகமான பொடி சேர்த்தா அந்த கருவாடோட ஸ்மெல் அந்த சுவை கொஞ்சம் மாறுபடும். ஸோ அதனால் இது மட்டுமே போதும். இதுவும் காயோடு சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி வதக்க போகிறோம். ஸோ மிளகாத்தூளை இந்த ஆயிலில் சேர்த்து வதக்கும்போது குழம்போட கலர் கொஞ்சம் நல்லா எடுத்து கொடுக்கும். அதனால தான் இப்படி மிளகாய்த்தூளை காய்கறியோட ஆயிலோடு சேர்த்து வதக்குறோம். இப்போ இந்த டிஷ்ஷுக்கு தேவையான உப்பும் சேர்த்துக்கிறேன். நான் கல் உப்பு தான் சேர்ப்பேன். கல்லுப்பும் சேர்த்துக்கிறேன். அரைச்சி வச்ச தக்காளி விழுதியும் ஆட் பண்ணி அந்த ஜார்லேயே கொஞ்சம் தண்ணியும் ஆட் பண்ணிக்கிறேன். ஸோ இந்த தக்காளி, காய்கறி, மசாலா எல்லாமே நல்லா வதங்கட்டும். ஸோ இப்போ நம்ம வதங்குறதுலையே காய் ஒரு 25% நல்லா குக் ஆகிருக்கும். ஸோ இந்த குழம்புக்கு தேவையான தண்ணியை ஆட் பண்ணிக்கிறேன். காய் நல்லா வேகணும். காய் நல்லா வெந்ததும் கூட கொத்தமல்லி தழை போட்டு மூடி போட்டு வேக விடலாம். இப்போ காய் நல்லா வெந்திருக்கும். ஒரு 75% முழுசாக வெந்திருக்கும். இப்போ இந்த குழம்புக்கு தேவையான புளி கரைசலை ஆட் பண்ணிக்கிறேன். புளி ஒரு பெரிய லெமன் சைஸ் அளவு புளி எடுத்து நல்லா கரைச்சி திப்பியெல்லாம் எடுத்துகிட்டு இந்த குழம்புல ஆட் பண்ணிக்கலாம். ஸோ புளியை நம்ம முதல்லையே சேர்த்துட்டோம் அப்படின்னா காய் கொஞ்சம் வேகிறதுக்கு டைம் எடுக்கும். அதனால் காய் 3/4 பாகம் வெந்ததும் நம்ம புளியை ஆட் பண்ணி வாழைக்கருவாடு எடுத்திருக்கேன். வாழைக்கருவாடு நல்லா வாஷ் பண்ணி எடுத்து வச்சுருக்கேன். அந்த கருவாடை இது கூட ஆட் பண்ணிக்கலாம். கருவாடு ஆட் பண்ணதுமே மூடி போட்டு ஒரு 5 நிமிஷம் ஸ்லோவாக சிம்மில் வச்சு குக் பண்ணி எடுத்து ஓப்பன் பண்ணி பார்த்தோன்னா கருவாடு குழம்பு ரெடி ஆகிடும். மேலே கொத்தமல்லி தழை தூவி பரிமாறலாம். இது ரொம்ப சுவையாக இருக்கும். சாப்பாடு கஞ்சியோடலாம் சேர்த்து சாப்பிடலாம், ரொம்ப நல்லாயிருக்கும். கட்டாயமாக வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். எனக்கு குக்கிங் வரும்ன்றவங்களுக்கு ஷார்ட்ஸாகவும் நம்ம சேனலில் இருக்குது. குக்கிங்கே தெரியாதுன்றவங்களுக்கு இப்போ கருவாடு குழம்பு கருவாடு முன்னமே போடணுமா, லாஸ்ட்டில் போடணுமா, வதக்கி போடணுமா அப்படின்னு தெரியாதவங்க நிறைய பேர் இருப்பாங்க. அவங்களுக்காக மட்டுமே இந்த டீட்டெயில் வீடியோ. நம்ம சேனலுக்கு ஃபஸ்ட் டைம் விசிட் பண்ணுறீங்கன்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இந்த வீடியோ பிடிச்சா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.